டாக்டர். டாக்டர், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா they want to be more fit. ஸோ அதுக்கு அவங்க சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறது. ஸோ அந்த ஜிம்முக்கு போகும்போது அவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஷார்ட் பீரியடில் they want to develop their muscles. அதுக்கு வந்து they do shortcuts லைக் ஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் டிபெண்ட் பண்ணுறது. ஈவன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டீராய்ட்னால யூஸ் பண்ணி நிறைய பேர் பாஸ் அவே அட் யங்கர் ஏஜ். ஸோ இதுக்கு ஆஸ் அ டாக்டராக உங்களோட சஜஷன்ஸ் என்ன? இஸ் இஸ் ரியலி சேஃப் டாக்டர்? சேஃப்டிங்கிற வரைக்கும் நீங்களே சொன்னீங்க, வி ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் டையிங் அட் எ வெரி யங் ஏஜ் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மோஸ்ட்டாக அவங்க ஹெல்த் கான்ஷியஸ்க்காக பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபிட்னஸ் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து சில பவர் கிடைக்கணும், ஒரு டைப் ஆஃப் ஒர்க் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி நினச்சி பண்ணுறவங்க ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக அந்த ஒர்க்கை அச்சீவ் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காக, இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம், நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல மஸ்குலராக இருக்கணும், பாடி வந்து பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது அழகாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான். இந்த மாதிரி வெளியில் பல்ஜிங்காக மசில்ஸ் தெரியணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் ஒரு ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கலாம்.